இங்கே வா எஃப்டியில் இந்தியாவில் 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, அதே 2 கோடியை துபாயில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற. 10 வருஷம் கழிச்சு உனக்கு இந்தியாவில் உனக்கு 87% கெயின் கிடைச்சிருக்கு, அதாவது 1.75 crores. அதே உனக்கு துபாயில் 289% கெயின் கிடைச்சிருக்கு, அதாவது 5 கோடியே 78 லட்சம் ரூபாய். ஆனால் இந்தியாவில் உனக்கு 30% டேக்ஸ் கிடைக்குது, பட் துபாயில் உனக்கு வெறும் 0% டேக்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது உனக்கு. ஆனால் இந்தியாவில் இந்த 10 வருஷத்தில் -28% கரன்சி குறைஞ்சிருக்கு, அதே துபாயில் உனக்கு 38.7% உனக்கு கரன்சி ரேட் ஏறி இருக்கு. ஸோ நெட் கெயின்னு பார்த்த அப்படின்னா உனக்கு இந்தியாவில் நீ எஃப்டியில் போட்டது 10 வருஷத்தில் உனக்கு 1.23 crores மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதே துபாயில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 5.78 crores கிடைச்சிருக்கு. நான் சொன்னது ரெண்டல் இன்கம் மட்டும். இதே கேபிட்டல் அப்ரிசியேஷனை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே மேலே மேலேன்னு போயிட்டே இருந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிருங்க.